Hello engineering graduate, welcome to TAF IAS Academy. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ட்ரிபிள் இ முடிச்ச மாணவர்களுக்கு JTO ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பல்வேறு வேகன்ட் வந்து JTOல இருக்கு. இதுல ஒயர்மேனுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்க JTOல ஒயர்மேன் முடிச்சிருந்தாலும் சரி, அதாவது ஐடிஐல நீங்க ஒயர்மேன் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லனா BE ட்ரிபிள் இ முடிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து JTO ஒயர்மேனுக்கு நம்ம புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பாத்தீங்கன்னா Faraday 2.0 சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கமிங் ஜூலை 21 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் GS ரெண்டுமே சேர்ந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சோ TNPSC JTO ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சோ ஒயர்மேன் போஸ்டிங்க்கு மட்டும் நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்திருக்கோம் சரிங்களா? அதாவது ட்ரிபிள் இ முடிச்சவங்களுக்கு வந்து நிறைய வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒயர்மேனுக்கு மட்டும் வேகன்சி அதிகமா இருக்கு. சோ அதனால ஒயர்மேனுக்கு மட்டும் நம்ம தனியா என்ன பண்றோம், இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் சரிங்களா? மைக்கேல் ஃபாரடே அவரோட நேம்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச்க்கு நம்ம நேம் வச்சிருக்கோம். ஏற்கனவே ஃபாரடே பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போன ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து நம்ம நேம் வச்சிருந்தோம். சோ அதோட கண்டினியூஷன் Faraday 2.0 அப்படின்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான், ஆஃப்லைன் அவைலபிள் கிடையாது. ஆன்லைன்ல மட்டுமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். டெக்னிக்கல் GS ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்றோம். டெக்னிக்கல்ல டோட்டலா 14 பிளஸ் டெஸ்ட் வந்து கொடுக்கிறோம் சரிங்களா? 2800 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 20 பிளஸ் டெஸ்ட் கொடுக்கிறோம். 4900 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும். அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் ஓகேவா? அதே மாதிரி GS வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். சோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் என்னதான் இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் அதுக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்போம். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு தமிழ்ல தான் கொடுப்போம் சரிங்களா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாலே கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸா தான் இருக்கும். சோ ஏன்னா JTOன்றது ITI லெவல்ல, அப்ப வந்து டிப்ளமோ ITI லெவல் கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா? அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் கொஸ்டினா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா? சோ டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். மத்தபடி அத எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம கொடுப்போம். அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஓகேவா? GSக்கும் அதே மாதிரி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் டெஸ்டோட சேர்த்து. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அட்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9500259300 அப்படி இல்லனா 7695856500 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்மிஷனுக்கான எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிடுவாங்க. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் பாருங்க. சோ JTO டெக்னிக்கல்ல 14 பிளஸ் டெஸ்ட் 2800 பிளஸ் கொஸ்டின்ஸ், GS வந்து 20 பிளஸ் டெஸ்ட் 4900 பிளஸ் கொஸ்டின்ஸ், ஓவராலா வந்து 34 பிளஸ் டெஸ்ட் 7700 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறோம் சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா JTOக்கு சரிங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிடையாது, JTOக்கு நம்ம கொடுக்கிறோம் ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் GS ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் டைமிங் காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் சரிங்களா? அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து PDF கொடுத்துருவாங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் பிரகாரம் உங்களுக்கு வந்து PDF கொடுத்துருவாங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம் சரிங்களா? சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு ஒன்னு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதுல உங்க மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க சரிங்களா? டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் GS வந்து பாத்தீங்கன்னா PDF டெஸ்டா கொடுப்போம் சரிங்களா? GS பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் டைமிங் அப்படின்றது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில மெகரோலி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருந்தோம் சரிங்களா? சோ அது வந்து TNPSC டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் வரும் சரிங்களா? அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சரிங்களா? அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கொஸ்டின்ஸ். அந்த GS கொஸ்டின் பேப்பரை அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா? சோ அது வந்து இப்ப ரீசெண்டா போன வருஷம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருப்பீங்க. ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டிருந்தாங்க. சோ இப்ப வரப்போற ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ப்ரிப்பேர் பண்ணாதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், GS வந்து பாத்தீங்கன்னா
பிடிஎஃப் டெஸ்டா கொடுத்துருவோம். டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், எந்தெந்த டேட்ல டெஸ்ட் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் டைம் டேபிள் படி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 20+ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து மொத்தமா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிடிஎஃப் மொத்தமா கொடுத்துருவாங்க. சோ நீங்க ஒன்னொன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம், அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டெக்னிக்கல் மட்டும் டைம் டேபிள் படி நடக்கும். ஜிஎஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் மொத்தமா கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இது வந்து கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுக்கிறது, அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. சோ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட் பாயிண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த நோட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஜிஎஸ் கொஸ்டின் சேம் ஃபார் எடிசன் 2.2 ஏஇ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோ இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி எடிசன் 2.0 அதாவது இது ட்ரிபிள், அதாவது என்ன சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ ட்ரிபிள்க்கு வந்து எடிசன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க, பிளஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாரடே 2.0லயும் ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கங்க. ஜிஎஸ்க்கு நீங்க போட வேணாம். ஏன்னா ஜிஎஸ் ஆல்ரெடி எடிசன் 2.0ல இருக்க அதே ஜிஎஸ் தான் அப்படியே கொடுக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆல்ரெடி எடிசன் 2.0ல இருக்கீங்கன்னா டெக்னிக்கல் மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. அததான் வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த நோட் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப டெஸ்டுக்கான ஷெட்யூல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கோட வந்து என்ன பண்ணணும், பாத்துக்கணும். சப்ஜெக்ட் கோட பார்த்துட்டு அதுக்கான சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 550. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது ஒயர்மேனுக்கான சப்ஜெக்ட் கோடு. சரிங்களா? அது என்னன்னா 550. இதுல பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ பாத்தீங்கன்னா என்னைக்கு ஆரம்பிக்குது, 21, அதாவது ஜூலை 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 3 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட் 200 கொஸ்டின் வந்து கண்டக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து சாட்டர்டே, டியூஸ்டேக்கு அப்புறம் சாட்டர்டே யூனிட் 4 கண்டக்ட் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் எர்த்திங் 200 கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டியூஸ்டே வந்து யூனிட் 5 பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது யூனிட் 7 இலுமினேஷன் அண்ட் லைட்டிங் சிஸ்டம். அடுத்தது யூனிட் 6 மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெஸ்டிங். அடுத்தது யூனிட் 8 ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் யூனிட் 1 வந்து சேஃப்டி அண்ட் டூல்ஸ் ஹேண்ட்லிங். அடுத்தது யூனிட் 2 எலக்ட்ரிக்கல் ஒயர் ஜாயின்ஸ் அண்ட் கேபிள்ஸ். அடுத்தது யூனிட் 9 வந்து கண்ட்ரோல் பேனல் அண்ட் ஒயரிங் இன்ஸ்டாலேஷன். அடுத்தது யூனிட் 10 டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் அண்ட் வைண்டிங். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா ஜூலை 21ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒயர்மேனுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஜேடிஓ ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 4 டெஸ்ட். டோட்டலா இந்த டெஸ்ட் என்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 12ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? சோ இந்த டைம் டேபிள் பிரகாரம் உங்களுக்கு என்ன ஆயிடும், கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணிடுவாங்க, பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து மொபைல் ஆப்ல கொடுத்துருவாங்க. மொபைல் ஆப்ல நீங்க வீடியோ பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க டைம் டேபிள். தேர்வு 1, தேர்வு 2 இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, மொத்தமா 20+ டெஸ்ட் இருக்கு. இந்த 20+ டெஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க அட்மிஷன் போட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். ஜிஎஸ் வந்து நாங்க மொத்தமா கொடுத்துருவோம். சோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து உங்க டைம் கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா? டெக்னிக்கல் மட்டும் டைம் டேபிள் படி கொஸ்டின் வரும். உங்களுக்கு டேட் சொல்லிருக்கோம், அந்த டேட் படி கொஸ்டின் தருவோம். ஜிஎஸ் வந்து எல்லாமே நாங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவோம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டெஸ்ட் வந்து எழுதி பாத்துக்கணும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டுக்கான ஷெட்யூல். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த பேட்ச் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரடே 2.0. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்கும். பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சா நாம வந்து கொடுத்துருவோம். சோ இதுக்கான ஃபீஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா
நீங்க இப்பதான் நம்ம அகாடமில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் சோ ஆஃப்லைன்லயும் வந்து கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எதுவுமே படிக்காம இப்பதான் நீங்க ஃப்ரெஷரா நம்ம அகாடமில ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க நியூ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில வருவீங்க. அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில ஏதாவது கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டகரியில வருவீங்க. சரிங்களா? நியூ ஸ்டூடெண்ட பொறுத்த வரைக்கும் போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ், உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஒரிஜினல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000, இத டிடக்ஷன் பண்ணி 3000 அப்படின்றது நாங்க போட்டிருக்கோம். சோ நீங்க 3000 பே பண்ணீங்கன்னா போதும். டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து நியூ ஸ்டூடெண்ட்னா 3000. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் நியூ ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டெக்னிக்கல் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன், நான் டெக்னிக்கல் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் எவ்வளவு வரும்? 2000 வரும். சரிங்களா? டெக்னிக்கல் மட்டும் தனியா ஜாயின் பண்ணா 2000, டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்ந்தீங்கன்னா 3000 வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட் நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் படிச்சாலும் ஓகே, இல்ல கிளாஸ் படிச்சாலும் ஓகே, உங்களுக்கு டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னா என்ன வரும்? ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ஆன்லைன்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல், உங்களுக்கு டெக்னிக்கல் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா 1500 வரும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் அமௌண்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுக்குறோம். சோ அதனால டெஸ்ட் கொஸ்டின் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆப்ல கொடுத்துருவோம். செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மொபைல் ஆப்ல ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுல வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்கும். அந்த டைம்க்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும்? டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்த்து முடிச்சிடணும். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த நோட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, நீங்க ஆல்ரெடி எடிசன் 2.0 ஏஇ டெஸ்ட் பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னா இதுல டெக்னிக்கல் ஒன்லி அப்படின்றத ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ அத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஏன்னா எடிசன் 2.0 ஏஇல இருக்கக்கூடிய அதே ஜிஎஸ் தான் இதுல கொடுக்க போறோம். நீங்க ஆல்ரெடி எடிசன் 2.0ல இருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்றத இந்த நோட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. சோ அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் முழுசா ரீட் பண்ணிக்கங்க, ரீட் பண்ணி முடிச்சிட்டு அட்மிஷன் போட்டுக்கங்க. சரிங்களா? இதுல வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் கொடுப்பாங்க, சிபிடி மோட்ல கிடையாது. கொஸ்டின் பேப்பரை நீங்க என்ன பண்ணிடணும்? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் வந்து போட்டு பாத்துக்கணும். சரிங்களா? சோ அதை வந்து இதுல கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆன்லைன்ல எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 16ல ஒரு QR கோடு கொடுத்திருக்காங்க. இந்த QR கோடை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி ஜிபே இல்லனா போன்பே வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பேஜ்ல வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கான்டாக்ட் நம்பர் 7695856500 அப்படினா 8428300011 இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி ஜாயின் ஃபாரடே 2.0 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆட் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் நம்ம அகாடமியோட ப்ரீவியஸ் ரிசல்ட் பத்தி பார்ப்போம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான கோச்சிங் எல்லாமே வந்து கொடுக்குறோம். டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல் ரெண்டுமே வந்து கொடுக்குறோம். இதுல இது வரைக்கும் 520க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப போஸ்டிங்ல இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் 4th பேஸ் கவுன்சிலிங் இதுல வந்து கிட்டத்தட்ட 25+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி இப்ப போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது MAWSல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2024ல நடந்த எக்ஸாம் இதுல 35+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இது டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2024ல நடந்த எக்ஸாம் இதுல வந்து 56+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. இது MAWS ஜேடிஓ 2024ல நடந்த எக்ஸாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 140+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் MAWSல இதுல வந்து 62+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2023ல நடந்த எக்ஸாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21+ ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஜேடிஓ 2023ல நடந்த எக்ஸாம் இதுல வந்து 21+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க.
நெக்ஸ்ட் இது வந்து பாண்டிச்சேரி ஜேஇ எக்ஸாம். இதுல 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருக்கோம். சோ அதே மாதிரி அப்கமிங் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அதுக்கான ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டும் நம்ம பிசிக்கல் வந்து தென்காசியில வந்து சொல்லி தரோம். சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரும். டிப்ளமோலயும் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கான ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த 520ன்றது கூடிய சீக்கிரம் வந்து 600 பிளஸ் வந்து ரிசல்ட் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரிங்களா? சோ அதோட தொடர்ச்சியா வரப்போற டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல ஜேடிஓ வயர்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து நீங்க இப்பவே ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சோ அட்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷனுக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அட்மிஷனுக்கான எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிடுவாங்க. இதே மாதிரி ட்ரிபிள்இக்கு ஆரம்பிச்ச மாதிரி மெக்கானிக்கலுக்கும் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ நீங்க மெக்கானிக்கல் ஆஸ்பிரன்ஸா இருந்தா வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வந்து வீடியோ வந்துரும். சரிங்களா? இதுவும் வந்து மெக்கானிக்கலும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? சோ எல்லாரும் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் ரெண்டுமே கொடுக்குறோம். கண்டிப்பா வந்து உங்க ப்ரிப்பரேஷன் லெவலை பூஸ்ட் அப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்க கனவு பணியான அரசு பணியை பெறுவதற்கு டாஃப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.